யூடியூப் பார்க்கிற சாதாரண சராசரி மனுஷன் கூட சொல்ல முடியும், தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டேலந்துகள், கனிகள், வரங்கள் கொடுத்தவருக்கு என்னதான் லூசிபருடைய ஆவி உன்னை தவிர 99% மக்களை ஆளுகை செய்யட்டுமே, அவன் கண்களுக்கு உன்னை நீங்களாக்கி பாதுகாக்க முடியுமா? முடியாதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க முடியும் என்பது? இந்த விசுவாசத்தை எப்ப வைக்கணும் தெரியுமா? உங்க பீரோ கதவை திறந்தல்ல, கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனம். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியின் ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவும். அருமையான தேவ ஜனமே, கடந்த மாதத்திலே நாம் ஒரு வாக்கு தத்தத்தை நாம் தியானித்தோம். ஏசாயா 60:11 உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனைகளை கொண்டு வரும்படிக்கு அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் தியானிக்கிற பொழுது ஒரு விசேஷித்த காரியத்தை, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற முன்னோர்கள் மிக அழகாக எழுதியிருந்தார்கள். அந்த காலங்களில் பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாலும் சரி, இன்றைக்கு இந்த புதிய காலகட்டத்திலும் சரி, போர் அப்படி என்று ஒரு சொல் வருமானால் முக்கியமான இடங்கள் எல்லாம் லாக் பண்ணிடுவாங்க. அந்த தேசத்தின் தளபதிகள், அந்த தேசத்தை ஆளுகிறவர்கள், அந்த தேசத்திலே எதையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டுமோ அவைகள் எல்லாம் ஒரு பாதுகாப்பா இருப்பதற்காக all the gates will be closed. அது மாத்திரமல்ல, ஒரு போர் வந்துருச்சுன்னா அடுத்த செகண்ட்ல அந்த கேட்டை க்ளோஸ் பண்ண மாத்திரத்துல முதலாவது அந்த ராஜாங்கத்துக்குள்ள என்னென்ன ஸ்பைஸ், ஒற்றர்கள், வெளிநாட்டு ஒற்றர்கள் இருக்கிறாங்க, பகைஞரின் ஒற்றர்கள் இருக்கிறாங்க, இவைகள் எல்லாம் ஆராய ஆரம்பிப்பார்கள். தேசத்துல வெளியே எப்படி இருக்கோ தெரியாது, ஆனா அரசாங்கம் ஒரு பதற்றத்துல, முப்படை தளபதிகளும் சரி அதை பார்த்து மிக ஜாக்கிரதையாக அவைகளால் இந்த போருக்குரிய தர்க்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சேதங்கள் எல்லாம் வருமா என்று ரொம்ப கண்காணிப்பதற்கு all the main gates, central gates எல்லாம் அடைக்கப்படும். கடந்த மாதத்தினுடைய தொடர்ச்சியாக தான் நாமும் இந்த நாட்களிலே இந்த வேத வாக்கியங்கள் ஏசாயா 26:2 நாம் தியானித்து இருக்கிறோம். தேவஜனமே, it was a shadow, ஒரு போரை குறித்து, ஒரு நிழலாட்டமாக, ஒரு போர் வருகிற பொழுது எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கப்பட வேண்டும், எந்த சூழ்நிலைகளில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு இந்த காலத்துக்கு வேத ரீதியாக நம்மை ஆராய்ந்து பார்க்க சொல்லுகிறது. we vision many things. நம் கண்களால் பலவிதமான காரியங்களை காண்கிறோம், செவிகளால் பலவிதமான காரியங்களை கேட்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகளும் சச்சரவுகளும் நம்முடைய வாழ்விலே we have to be careful with our gates. ஒரு தொழில நஷ்டமாகுது, நம்முடைய கேட்டை பார்க்கணும். சத்துரு ஒரு கேட் வழியா தான் உள்ள வந்திருப்பான். இல்ல ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்க இறங்கினீங்க, இறங்கும் போது இருந்த உற்சாகம் முடிவுல உற்சாகம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, ஆரம்ப அற்பமா இருந்தால் முடிவு சம்பூர்ணம் என்று சொல்லி. வேதத்தை தியானிக்கிற நீங்களும் நானும் நம்முடைய ஆரம்பம் எப்படி இருக்குது? மிக உற்சாகமா இருக்கு, ஆனா முடிவு சம்பூர்ணத்துக்கு அல்ல, பிரச்சனைக்குரியதாகவே இருக்கிறது, போராட்டத்துக்குரியதாகவே இருக்கிறது. தேவனுக்கு விரோதமான செயல்படுகிற நம்முடைய மனசாட்சிகளே செயல்படுகிறதாக இருக்கிறது.
அருமையான தேவச்சனமே, இவைகள் எல்லாம் ஏதேன் தோட்டத்தின் ஆரம்பங்களாக நமக்கு வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. where the gate was closed. முதலாவது தேவனுடைய இருதயத்தை அறியாத ஆதாம் ஏவாளுடைய கதவுகள் பூட்டப்பட்டன. பின்பு அவர்கள் வசிக்கிற அந்த ஏதேன் தோட்டம் பூட்டப்பட்டது. வெளியே வராங்க. there was a death. காயின் ஆபேலுடைய விவகாரத்தை பாருங்கள். சாபங்கள் உள்ள நுழையுது, போராட்டங்கள் உள்ள நுழையுது. பிரச்சனைக்குரிய வாசல்களை இன்னும் அவர்கள் பூட்டவில்லை. ஆதாம் ஏவாளுடைய சந்ததி பூட்டினார்களா? நோவா காலங்களில் வார் இருக்கிறது என்று சொல்லி பூட்டப்பட்டார்களா? நன்மைகளை எடுத்து உரைத்த போதிலும் நோவாவும் தன் குடும்பத்தாரும் உழைத்த உழைப்புக்கு ஏற்ற பலன் மனிதர்களுக்கு கிடைக்கப்பட்டதா? Except the family of Noah, everyone were perished in water. தேவச்சனமே, உங்களையும் என்னையும் தேவன் இந்த வாசல் வழியாக அழைக்கிறார். God wants to enter you with a special character and attitude. உங்களையும் என்னையும் வித்தியாசமான நடத்தைகளினாலும் குணாதிசயங்களினாலும் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உலகம் 800 கோடி மக்கள் ஜனத்தொகையை தாண்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதம் என்கிற ஒரு வார்த்தையை கொண்டு தேவன் ஒருவரையும் ஆசீர்வதிப்பதல்ல. It is a word of title or topic or text given to a personals. உனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக், சாப்பிடு போய் சாப்பிடுன்னு சொல்றாரு. உன் மனசுல என்ன நினைக்கிற? ஓஹோ, அம்மா இதை சாப்பிட வச்சிருப்பாங்க, அதை சாப்பிட வச்சிருப்பாங்க. நேரா உள்ள போகிற போது என்ன தெரியுது? உனக்கு பிடிக்காத ஒரு உப்புமாவா இருக்குது. பலருக்கு உப்புமா பிடிக்காது. தேவச்சனமே, அவர் கேட், அவர் மைண்ட் கேட். ஒரு ஆர்டினரி ஆகாரத்தின் மீது நமக்கு இருக்கிற பற்றுதல், நமக்கு இருக்கிற வெறுப்புகள், ஆவிக்குரிய வாழ்விலே what you inherit into your mind. எந்த வார்த்தை இந்த நாவினால் பிரகடனப்படுத்தப்படுகிறீர்கள், what you sow it will be reaped. எதை நீ விதைக்கிறாயோ அதை தான் நீ அறுப்பாய். வேதம் ஏசாயா 26:2 மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள சாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக தேவச்சனமே, open your gate, not to the wrong deeds. தெய்வீகமற்ற வார்த்தைகளை இந்த கேட் வழியாய் கேட்பதற்கல்ல, தெய்வீகமற்ற வார்த்தைகளை இந்த வாயினால் பிரகடனப்படுத்துவதற்கல்ல, தெய்வீகமற்ற கிரியைகள் நம்ம கண்களால் விஷன் பண்ணுவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுகிற தெய்வீக ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை விட்டுட்டு காலையில் எழுந்துகிற பொழுதே பேராசைகள். இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கும், இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கும், இது கூட கிடைக்காது. இது கூட உழுது கொடுத்துட்டார் செய்வோம் போது நாள். தேவச்சனமே, வை, ஏன் ஆண்டவர் சொல்றாரு, அவர் சித்தம் இல்லாத ஒரு முடிவு முடியாதான் உள்ள தலையில இருந்து. இத்தனை உழுது போச்ச, 10 நாளைக்கு எடுத்தீங்கன்னா எப்படி ஒரு 20-25 உழுது காலி. See, we search what we don't have. எது நமக்கு இல்லையோ அதை தேடுகிறோம். உண்டாயியா? இங்கே நிழலாட்டமாக ஏசாயா தீர்க்கதரிசியே சொல்லிட்டாரு, தேவச்சனமே, உங்களெல்லாம் பார்த்தா அவுட்வர்டு பிரமாதம், உங்க வர்ஷிப் எல்லாம் பிரமாதம், உங்க ஈடுபாடுகள் திருச்சபையில பிரமாதம். What is your mission? What is your mission? What are the activities and the attitudes carried over the vision and missions? நீ எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வார்த்தையின்படியாக எவைகள் எல்லாம் உனக்குள் கிரியை செய்கிறதாக இருக்குது. வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தான் இருக்குது. கடைபிடிக்கிறவனுக்கு பெட்ரோல் இல்லாத ஒரு புதிய வண்டியை சாவியை கொடுத்து கம்பெனில உங்களுக்கு கொடுக்கறான் ஃப்ரீயா. போட்டா செல் போட்டுதான் டர்றணும். வண்டி ஸ்டார்ட் ஆகுமா? என்னங்க புது வண்டியாச்சே, கம்பெனில இப்பதான் எனக்காக கொடுத்துருக்காங்க ஃப்ரீயா.
தேவனுடைய வார்த்தை அப்படிதான் உங்களுக்கு இலவசமாக வல்லமையான ஒரு காரை போல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. But we don't have the spirit of fuel. ஆவிக்குரிய உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எரிபொருள் இல்ல. ஆவிக்குரிய வாழ்வுல you have to open your gates. பிசாசு உனக்குள்ள நுழைவதற்கு ஓ மனம் இடம் கொடுக்குமானால் why not to the almighty God? உனக்குள்ள இச்சைகளுக்கு நீ இடம் கொடுக்கிறிய, உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கிறிய, பார்க்காத ஒரு புதிரை பார்த்து உள்ள அப்படியே ரசிக்கிறிய. Why not you open your gates towards the spiritual power? Hallelujah. தேவச்சனமே, எதற்காக நான் சிருஷ்டிக்கப்பட்டேன் என்பதை உணர்கிற உணர்வின் கதவுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஒரு அம்மா முந்தா நாள் 5:30 போன் பண்ணிச்சு. அந்த அம்மா 5:05 தான் இருக்கும். பாச்சர்னு 5 மணிக்கெல்லாம் அந்த அம்மா. எஸ் சிஸ்டர், பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க சிஸ்டர், என்ன விஷயம், உங்களுக்கு என்ன செபிக்கணும்? 5 மணிக்கு என்கிட்ட நான் காசு பணமா கேட்க போறாங்க. அதுவும் ஒரு சிலர் கேட்கறவங்க இருக்கிறாங்க. இவங்க போனை போட்டு என்னமாச்சு, என்ன சிஸ்டர், படித்த மேதை தான், பலருக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கிற மேதை தான். ஒருவர் தான் படிச்சு மேதைன்னு பார்த்தா கணவனாரும் மேதை தான், அவங்களும் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற மேதைகளாக இருக்கிறாங்க. என்னன்னு கேட்ட, உடம்பெல்லாம் ஒரே வலி. என்ன நடந்தது உங்க வாழ்க்கையில? ஆண்டவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களினாலே எனக்கு மகிமையான பிறந்த நாள் திருச்சபைக்கு பிரமாதமான ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன். நான் போன நேரம் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மியூசிக் வித்வான் வந்திருந்தார். அவர் அன்னைக்கு அங்க பிரசங்கத்துக்கு அழைக்கப்படுவார் எனக்கு தெரியாது. திடீரென்று கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போச்சுன்னா எந்த வாத்தியமும் உதவாது, ஆனா ஒரு வாத்தியம் உதவும். எது? ட்ரம். இந்த சிங்கிள் ட்ரம் உதவும். பேண்ட். இந்த அம்மா வர்ஷிப்புக்கு எடுத்தது, பேண்டை எடுத்தது, பிரமாதமா வாசிக்க, டேம்பரின் இசை முழங்க, மக்கள் கிட்டத்தட்ட 2000 பேர் கைகள் தட்ட, without the power of electricity ரொம்ப மகிமையாய் மாற்றப்பட்டது. ஆராதனை முடிஞ்ச உடனே அந்த விசேஷத்தை ஊழியக்கார் சொன்னாரா, சகோதரனுடைய வாசிப்பு பாருங்க, அவங்க ஜஸ்ட் இருந்த இடத்துல எழுந்து வந்து அந்த பேண்டை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. கரங்கள் தட்டப்பட்டது, டேம்பரின் முழங்கப்பட்டது, பாடல்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமையாய் ஆராதித்தோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், சிஸ்டர் ஆப்பு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. டேலண்ட் தேவன் கொடுத்தார், டேலண்டை பயன்படுத்தினவர்கள் நீங்கள். பிசாசால இது ரெண்டையும் கெடுக்க முடியாது. ஆண்டவர் கொடுக்கிற டேலண்டை கெடுக்க முடியுமா பிசாசால? முடியாது. அதை பயன்படுத்தினாங்களே, அதை கெடுக்க முடியுமா பிசாசால? ஆனால் நீ ஒரு ஆளு 100ல மீதி 99 பேருக்கும் ஒரு பொறாமையையும் எரிச்சல்களையும் வன்கண்களையும் விரோதமான கிரியைகளையும் பிசாசு கொண்டு வந்து 99 பேர் மேல ஏத்த முடியுமா? ஏத்த முடியாதா? தேவச்சனமே, எப்படி ஒரு நபருக்கு தேவன் வல்லமையை அளித்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் உள்ளத்தின் ஆழத்தில் ஆராதனை செயல்பட வேண்டும் என்று தனக்கு கொடுத்த தாளந்தை பயன்படுத்துவது போல பிசாசு யார் வீக்கா இருக்கிறானோ, சபைக்கு வந்திருப்பான், தூங்குறவனா இருப்பான், அவன் மேல இறங்கின தூங்குற பிசாசு. உள்ள இங்க இருந்துகிட்ட வீடு பூட்டமா போட்டலையா நினைக்க முடியாது, சந்தேக பிசாசு உள்ள இறங்கிடும். வீட்டுல வேற காரியங்களை நிறைவேற்றும்படி நேற்று நைட்டு பேசணுமே, இன்னைக்கு நடக்குமா நடக்காத சந்தேகம், அந்த சந்தேக பிசாசு வர உள்ள உட்கார்ந்து. அவன் பார்த்தா பெரியவன் லூசிபர், அடே நமக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம கையில இங்க இத்தனை பேர் இருக்கிறாங்களே, ஆனா ஒரு ஆளுக்கு தானே அவர் தாளத்தை கொடுத்தாரு, ஏன் தாளத்தை பாக்குறியா? அவன் அத்தனை பேர் என்ன பண்ணிட்டான்? மொக்க பார்ட்டி ஆயிட்டான். பக்காவா நல்ல இருந்த பார்ட்டிகள் தான். கரண்ட் கட்டாவ இந்த அம்மா பேண்ட் வாசிக்க, அங்கே மகிமை இறங்க, ஒரு நெகட்டிவ் மகிமை எல்லாருமே இறங்கிச்சு. அப்ப நாடி நரம்புகள், கணுக்கள், தசைகள், சதைகள், உறுப்புகள், அவயங்கள், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், இன்னர் கான்சியஸ் மைண்ட்
ஆப்சன்ஸ் கான்சியஸ் பண்ணி எல்லாத்தையும் இந்த அம்மா ஆராதனை முடிச்சு வெளியே வந்து பாருங்க, அத்தனை பேர் வாசல்ல ஏறிட்டாங்க. நைட்டு பிடிச்ச குடி காலையில எத்தனை மணி வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோ, ஐயாவுக்கு போன் போடணும் கரெக்டா 5 மணி இந்த கான்செப்ட் எடுத்து சொன்னேன். சிஸ்டர், you are being gifted by the Almighty God. உங்க உடம்புல எத்தனை வழிகள் எங்க இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் உங்க சபையில உங்க கூடவே உங்களை பார்த்த ஒவ்வொரு நெகட்டிவ் பர்சன்ட் உங்க மேல ஏறி இருக்குன்னு. உன் சபைக்கு நீ எப்படி புறப்பட்டு போகிறன்னு உன் மைண்ட் சொல்றபடி பீரோ கதவை திறந்து போடுறல, ட்ரெஸ்ஸை எடுத்து மாற்ற இல்ல, ஜெபத்தோட மாற்று. இது கலைஞ்சிருக்குதா, இது சரியா இருக்குதா, இதெல்லாம் பாக்குறல்ல. அப்ப ஜெபத்தோட செய்ய. ஒவ்வொரு அசைவிலும் ஆவியானவர் அங்க உள்ள இருப்பாரு. நீ எதனா போட்டுட்டு போ. லூசிபர் ஆவி 100% ஒருத்தனை பிடிக்கட்டுமே, அவன் கண்ணுக்கு நீ போட்டிருக்கிறது தெரியாது. அவன் மனக்கண்கள் நல்லா இருந்தா உன்னை பார்க்கிற நல்ல கண்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இதுதான் ஆண்டவர் செய்கிற உன் அற்புதத்துக்கு மேல உள்ள அற்புதம். உனக்கு கொடுத்த தாளந்து, உனக்கு கொடுத்த எல்லா விதமான கனிகள், உனக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட், இத கொடுத்தவர் உன்னை பாதுகாக்க மாட்டாரா? பாதுகாப்பார். இதுக்கு மொக்க கிறிஸ்தவம் கூட பதில் சொல்லலாம். இதுக்கு இன்னும் அறிவாற்றல் எல்லாம் தேவைன்னு சொல்லி 66 புத்தகம் பைபிள் இருக்குன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் எங்களை போய் கேட்கறீங்களே, 66 புத்தகமே எங்களுக்கு தெரியாது, நாங்க பதில் சொல்ல முடியுமா? எங்களை போய் கேட்கறீங்க, நீங்க யாரும் நினைச்சிடாதீங்க. யூடியூப் பார்க்கிற சாதாரண சராசரி மனுஷன் கூட சொல்ல முடியும். தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டேலந்துகள், கனிகள், வரங்கள் கொடுத்தவருக்கு என்னதான் லூசிபருடைய ஆவி உன்னை தவிர 99% மக்களை ஆளுகை செய்யட்டுமே, அவன் கண்களுக்கு உன்னை நீங்களாக்கி பாதுகாக்க முடியுமா? முடியாதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க முடியும் என்பது? இந்த விசுவாசத்தை எப்ப வைக்கணும் தெரியுமா? உங்க பீரோ கதவை திறந்த இல்ல, இதுதான் உங்க பீரோ. மொத்தமா தான் மூடி இருக்குன்னு அர்த்தம். கதவு ஒண்ணுல ஒரு சின்ன கோடி. இப்போ உங்க கதவு எப்படி இருக்கு? படத்திலே ஓபன் தெரியுதா? ஒண்ணு அவனும் மாயாஜால வித்தை செய்யல. முதல்ல உள்ளது பூட்டி இருந்த கதவு, கொஞ்சம் 2 கிராஸ் கொடுத்த கதவு திறந்துக்குதான் இல்லையா? பச்சர் அறிவாளியா உள்ளதான் கேட்கிறேன். தேவ ஜனமே, இப்போ உள்ள இருக்கிற உங்க செல்ஃப் எல்லாம் இப்ப தெரியுது ஐயா. இப்ப இதெல்லாம் நகை நட்டெல்லாம் இருக்கு ஐயா. ஒண்ணு எடுக்கிற ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம். எவன் கண்களால கூட என் பொருளை தொட முடியாது, திருட முடியாது எனக்கு விரோதமா, அவன் பார்வையினால் அவன் என்ன தொட never, it will never can be done by the spirit of Lucifer or the jealous. ஆவிக்குரிய ரீதியில எவன் தேர்ச்சியை அடைந்திருக்கிறானோ, பொருளாதார ரீதியிலும் சரீர ரீதியிலும் உன்னுடைய ஆயுள் காலங்கள் அளவும் தேவன் உன்னை நடத்துவார். ஆனா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு உனக்குள்ள அத்தனை ஆவிக்குரிய வரங்களும் கனிகளும் தாளந்துகளும் இருந்தாலும், when you don't have a starting faith over the Lord, இங்கே ஆரம்பத்துக்கு உண்டான அற்புதத்தையும் அடையாளங்களையும் உனக்குள் விசுவாசியாத, உனக்குள் கொடுக்கப்பட்ட தாளந்தி கனியையும் உனக்குள் இருக்கிற வரங்களையும் தேவன் எடுக்க மாட்டார். எப்படியாவது என் புள்ள ஒரு நாள் மூளை அடைவான், அறிவை அடைவான், ஞானத்தை அடைவான். அதற்காக கொடுத்ததை வளர்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. ஆனா நம்ம வளர்ந்தவங்க ஏற்கனவே இருந்ததுல இருந்து டெமினிஷ் ஆகிட்டு இருக்கிறோம். நான் டீச்சர் தான். ஒவ்வொரு வருடமும் 60 ஸ்டூடெண்ட்ஸ் என்னில் இருந்து அடுத்த செக்ஷனுக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு போர்டை பார்த்து நம்ம ஊருக்கு போயிருவோம், போர்டு ஊருக்கு போவாது.
தேவச்சனமே, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வில் ஆவிக்குரியவைகளை பெற்றிருப்பது உங்க கதவை இன்னும் நீ திறக்கலையே. God is importancy with your opening of souls. அது ஆவிக்குரிய சோலை ஓபன் பண்ண சொல்றார், பின்பு பொருளாதார சோலை ஓபன் பண்ண சொல்றார். உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் அந்த வல்லமை தங்க ஓபன் பண்ண சொல்றார். But we don't rely upon the spiritual side itself. ஆவிக்குரிய கதவுகளை திறக்கும்படி இங்கே வேதம் சொல்லி இருக்கிறதே. 26:2 நம்ம ஆவிக்குரிய கதவை திறப்பதற்கே சிந்திப்பதில்லை. சோ பிளவுகள், பிரிவினைகள், பிரச்சனைகள், இமேஜினேஷன்ஸ், இந்த சிந்தையில இமேஜினேஷன் பண்றோம் பாருங்க, நல்லதும் தேராது கெட்டதும் தேராது. எங்க வீக்கா இருக்கிறன்னு பிசாசு நம்மளை பார்க்கிறவனாக இருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் கோடி கோடியா இருக்குது பைபிள்ல. ஒவ்வொரு பீஸா வார்த்தையை ஹீப்ரூல எடுத்து பிரிச்சு பார்த்தீங்கன்னா astonishing facts over the scripture. தேவனுக்குள் பிரியமானவர்களே, we don't have an entry towards the scriptural words. Our realm is different. நம்முடைய உணர்வு மண்டலம் வெறுமையாய் கிடக்கிறது, வேறையாய் கிடக்கிறது. Our reliability is not upon the God's word but on our powers. அவர் கொடுத்த தாளந்தை கொண்டு உன்னையும் நீ செயல்படுகிற செயல்பாடுகளை அலங்கரிக்க நீ விரும்புகிறாயே தவிர உனக்கு விரோதமாய் ஒரு எழும்ப போகிற ஆயுதத்துக்கு ஏறாக இன்னும் ஆவிக்குரிய வல்லமைகளை நாம் பெறாதவர்களாக இருக்கிறோம். God says through Isaiah 26:2, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக உன் வாசலை என்னைக்கு திறக்கிறியோ, you will be blessed to oppose the spirit of iniquity. அக்கிரம சிந்தையின் கட்டுகளை எதிர்க்கிற வல்லமையை அப்பதான் நீ பெற்றுக்கொள்ள முடியும். 60 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் தூக்கத்துல கழிச்சிட்டேன். 15 ஆண்டுகள் குழந்தை பருவத்தில் போயிடுச்சு. மீதி விடுத்துக் கொண்டிருக்கிற only 15 years of time. நேரம் சரியில்லைங்கிறான், பொட்டாட்டி சரியில்லைங்கிறான், புருஷன் சரியில்லைங்கிறான், பிள்ளைகள் சரியில்லைங்கிறான், ஜானியா முழம் சறுக்குதுங்கிறான். இத்தனை பழமொழிகள் உள்ள விளையாடுது. தாய்பாச வாடுற மாதிரி டெய்லி தாய்பாச பார்த்தீங்களா, உருட்டி விளையாடுவாங்க. அவங்க நகரவே மாட்டாங்க. இது உருட்டினது 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க தாய்பாச. பாத்தீங்களா தாய்பாச அப்படி உருட்டின என்ன ஒரு 1.5 அடிக்கு அது நகர்ந்துச்சு. நீ எங்க இருக்கிற அதே இடம். இது ஓடின ஓட்டம் இருக்கு பாருங்க, தாய்பாஸ் ஓடின ஓட்டம் ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர். அங்கேயே இருந்த இடத்துல ஓடுறது. நம்ம வாழ்க்கை நாட் டுவர்ட்ஸ் தி ஸ்பிரிச்சுவல். உட்கார்ந்தது இது நகர்ல அங்கேயே உட்கார்ந்து வேண்டாத ஓட்டங்களை ஓட்டி கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்விலே. God proclaims, உங்களுக்கு ஒரு பிரகடனப்படுத்துகிறார், சத்தியத்தை கை கொண்டு வருகிற, உனக்கென்று கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக. The presence of the Holy God, the power of the Almighty God, the anointing of the Holy of the Holiness உள்ளே வருவதற்கு He is ready to anoint you. ஆனால் வேதம் சொல்கிறது, திறக்கப்படாதிருக்கிற உங்களுடைய கதவுகள் அது திறக்கப்படாமலே இருக்குமானால் how I will have an entry into your soul, my dear children of God. Hallelujah. So blessing is not just to realize how I can be blessed. It should be activated. ஒரு சிம்னா கூட உன் பேர்ல ஆதார் கார்டு இருந்து எல்லாத்தையும் போட்டு ஆக்டிவேட் பண்ணலடா, சிம் கார்டு பிரயோஜனம் இல்ல, 1 லட்சம் ரூபாய் ஆப்பிள் செல் உனக்கு பிரயோஜனம் இல்லை. தேவச்சனமே, இந்த பைபிளை 30 ஆண்டுகள் வாசித்துக் கொண்டு வருகலாம், படித்துக் கொண்டு வருகலாம், தியானித்துக் கொண்டு வருகலாம். Only if it enters the territory of your emotions. Your realm is being spoiled by darkness. உங்களுடைய உணர்வு மண்டலங்கள் எல்லாம் அது இருளின் ராஜ்யத்தினால அழுத்தப்பட்டிருக்கு. வாய் அறிக்கை சொல்லுது, உணர்வு மைனஸ்.
ஓபன் யுவர் கேட்ஸ். உனக்கு சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது. ஆவிக்குரியவைகள் இல்லாததுனால this has entered inside. தரித்திரம், பிரச்சனை, போராட்டம். தேவச்சனமே, what you sow, எதை விதைத்திருக்கிறாய். never ஒரு விதை பொய்த்தது கிடையாது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையோ it is ready to reap 100% if it is properly sown. சரியான முறையில் ரொம்ப ஆழத்துல கொண்டு போய் விதைச்ச, அது முளைச்சு இலைய வேலையை வெறிவிக்க முடியாது, அங்கே செத்து விதைச்சு. மேலோட விதைச்சிட்ட, அதனுடைய மெச்சூரிட்டி பாயிண்ட் இல்லாம முளைச்சு வருகிற போது இந்த இலை வரல, இந்த காம்படிக்கு வெளியே வந்த உடனே இந்த சூரியனுடைய வெப்பம் தாங்காம செத்து போயிடும். How the nature is related with the pickup grain. Pickup grain na வளர்ந்து வருகிற ஒரு சின்ன ஒரு நாணல் கூட it needs its maturity period. It needs its procedure. ஆழத்துல போனா அங்கவே வெளியே வந்து இலை முளைக்கும் போது அது வெளியே பாக்குதா, ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி பாக்குதா? இல்ல, அது உள்ளவே முளைச்சது, உள்ளவே இலைய வெளியே கொண்டு வர பார்த்தது முடியல, அது அங்கேயே செத்து போச்சு. ஆனால் மெச்சூரிட்டிக்கு டைம் இல்லாதபடி மேலே விதைச்ச, அது இன்னும் காமுதான் இலைய உருவாகிற சூரிய ஒளியில அதுவும் கருகி போச்சு. நம்முடைய வாழ்விலே திறக்கப்பட வேண்டிய கதவுகள், சத்தியத்தை நமக்குள் இறக்கி உன்னை கொண்டு உன்னையும் ஆத்மாவையும், உன்னை கொண்டு உன் மனைவியும் பிள்ளைகளுடைய ஆத்மாக்களையும், உன்னை கொண்டு நீ வியாபாரம் செய்கிற அவர்களையும் அவருடைய ஆத்மாக்களையும், உன்னை கொண்டு ஒரு கடையில ஒரு பொருளை வாங்குற அவனையும் அவனுடைய ஆத்மா உன்னை கொண்டு விதைக்க வைக்கிறார். If your gates are properly open, you can open many gates of souls. தேவச்சனமே, காலையில அந்த 5 மணி போன்காரங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுத்து செபித்தது நம்ப மாட்டீங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு டொமினியன் பவர் இறங்கிச்சு சரீரத்துக்குள்ள. நம்ம சொல்லிச்சு, ஐயா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், இன்னைக்கு எனக்கு நீங்க பேசுன சத்தியம் இருக்குது, எனக்கு சாட்டர்டே ஸ்கூல் லீவ் தான், உங்களை நேரில் வந்து பார்க்க முடியாட்டலாம், எனக்காக ஒரு அரை மணி நேரம் இப்படி வித்தியாசமான காரியங்களை எனக்கு எடுத்துரைப்பீங்களான்னு கேட்டாங்க. மடி செய்யறேன், ஆனா என்ன காட்டில் நீ யாருக்கிட்ட கேட்கலாம்? எனக்கு டைம் இருக்கும் இருக்காது, வர சனிக்கிழமை நானே இருக்கிறேனா இல்லையா எனக்கே தெரியாது. நீ விசுவாசி, நான் டைம் எனக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட டைம் இருந்தா நான் உனக்கு சொல்லி கொடுக்காம நான் இந்த உலகத்தை விட்டு போக முடியாது. அந்த டைம் உனக்கு செலவு பண்ணாம நான் போக மாட்டேன். ஆனா நீ விசுவாசிப்பாயானால் நீ போகிற பாதைகள் எல்லாம் சத்தியத்தின் வெளிப்பாட இந்த பைபிளோட ஒப்பிட்டு நீ பார்க்க முடியும் என்று கற்றுக் கொடுத்தேன். ஏதோ ஒரு விளக்கத்தை கேட்டா நீங்க கொடுத்த இந்த விளக்கம் அதிபயங்கரமா இருக்கு. நான் இன்னைக்கே மெடிடேஷன். தேவச்சனமே, உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீ பெற்றிருக்கிற பாடுகள் எல்லாம் just to renew yourself, அதை உங்களை குறித்து சிந்திப்பதற்காகவும் மறுபடியும் அந்த பாதையிலிருந்து உங்களை கரை பண்ணுவதற்காகவும் தான் நீங்க பற்றிருக்கிற வேதனைகளும் துன்பங்களும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் பாரங்களுமே தவிர வேற எதுக்கும் கிடையாது. இப்ப என்ன கேட்கலாம், பாஸ்டர் இதே பிரச்சனை வளருமா? நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை பார்க்கலாம். சிலுவையில 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பாரத்தை சுமந்து தீர்த்துட்டாரு. நீ சுமக்க இனி தேவையில்லை. விசுவாசமே உன்னை ரட்சித்தது. இங்கே வேதத்தின் பின்னணியை நாம் பார்த்து முடிப்போம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் வசனம் 25, 27 நாம் வாசிக்க கேட்போம். அங்கே இராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. ரொம்ப தெளிவா சொல்றாரு. பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயே ஆண்டவர் சொல்றாரு, தம்பி பரலோகத்தில் அங்க இரவு
இல்ல. ஸ்லேடியா சொல்றாரு, இங்க நீ பட்ட வேதனைகளுக்கு நைட்டு மாத்திரம் தூக்கம் இல்லைன்னா அடுத்த நாள் 3ஆம் நாள் நம்மள IMH இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்ல சேர்த்துற வேண்டியதான். பைத்தியம் பிடிச்சோம். பரலோகத்துல இரவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கஷ்டமே இல்லை, பிரச்சனை இல்லை, போராட்டமே இல்லை. நீங்க விசுவாசித்தீங்கன்னா அவைகளை இந்த பூமியில சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவீங்க. உங்க கதவு பூட்டப்பட வேண்டாம். இரவு தூக்கத்துக்கு மாத்திரை போட்டு படுக்க வேண்டாம். தலைவலிக்கு தான் அமிர்தாஞ்சத்தை தேக்க வேண்டாம். கால் வலிக்குதுன்னு அயோடெக்ஸ் சேர்க்க வேண்டாம். ஏன்? அங்க இரவே கிடையாது. உன் வழியை சிந்திக்கிறதுக்கு உனக்கு டைம் இரவு தான். எல்லாரும் ஒன்னா பார்த்தா இருந்தாலும் உன் சிந்தனை ஒரு சைட்ல ஓடிட்டு, பக்கத்துல படுத்திருப்பது உன் சொந்த பந்தம், பக்கத்து வீட்டுல இருக்குது உன் சொந்த ஜனம். ஆனா உன் மைண்ட் சொந்ததா எதை சிந்திக்குது? நெகட்டிவ்ஸ். இங்க வேதம் சொல்லுது, உன் வாழ்க்கையில அங்கே இராக்காலம் இல்லாதபடியினால் அதன் வாசல்கள் பகலிலே அடைக்கப்படுவதில்லை. எல்லாமே பகல், எல்லாமே வெளிச்சம், எல்லாமே ஆசீர்வாதம், எல்லாமே நன்மை. கவலையில தூக்கம் வராத நீங்க வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து பார்த்து தூக்கம் வராது ஐயா. கவலையில தூக்கம் வராது. எலும்புகளுக்கு உருக்கம், அதெல்லாம் பிரச்சனை. அதெல்லாம் ஆனால் நீ வச்சிருக்கிற ஆசீர்வாதம் அது என்னது? ஒருவேளை நீ பொண்ணும் பொருளையும் பார்த்து கொண்டுதான் இருப்ப. These are being allotted by the spiritual father. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனால் கொடுக்கப்பட்டது என்று சொன்னா நகையை பார்த்து கொண்டு யாரை இப்ப ஆராதிச்சுட்டு இருப்ப? Almighty God. இப்ப வராத தூக்கம் எப்படி தெரியுங்களா? உன் குடும்பத்துல வார் கிடையாது, பிரச்சனை கிடையாது, போராட்டம் கிடையாது, மன மகிழ்ச்சி. இவைகள் நல்ல ஔஷதமாக மாறுகிறது உன் எலும்புக்கு, ஊனுக்கு. It becomes a great supplementary. உனக்கு பவர்ஃபுல் அனாயிண்டிங்ல உன் சரீரம் மெருகேறி போகும். காலைல எழுந்து வெளியூர்ல பாப்பா நல்லா தூங்கி எழுந்து வந்திருக்கீங்க போல. இவனுக்கு தான் தெரியும் நான் எங்க தூங்கினேன். என் கதவு பூட்டப்படலையே, இரவுதான். இது பயம் இல்லை, ஒண்ணும் இல்லை. எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்த்து நான் தேவனை மகிமைப்படுத்திட்டே இருந்தேன். அவர் எனக்குள்ள இன்னும் வராரு உள்ள. காலையில் நான் போன் போடல, 2 போன் போட்டு காலையில் 4 கேட்டரிங், சாயந்தரம் ஒரு 4 லைசன்ஸ் புக்கிங். அவருக்கு டபுள் டியூட்டி. டிபெண்ட் அப்பான் த பவர்ஃபுல் ஏஜென்சி, தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த மகிமையான ஏஜென்சியை உனக்குள் வருவதற்கு உன் கதவு பகல் திறந்திருப்பது போல இரவும் திறக்கப்பட்டதாக இருக்கு. காலையில் 1000 பிரச்சனைகள், போராட்டங்களை சந்தித்து வந்திருக்கலாம். நீ சொல்லு, என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆபிரகாமுக்கு பதிலாக சிக்கப்பட்ட ஆடு உள்ள இருந்தது உண்மையானால், நீ விசுவாசிப்பது உண்மையானால், வேதத்தை விசுவாசிப்பது உண்மையானால், ஜீசஸ் தேவா அவரின் பாடுகளை சுமந்து தீர்த்துட்டார். இந்த அதிகாரத்துடைய கடைசி வசனம் 27 சொல்லுகிறது, தீற்றுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை. இன்னைக்கு விசுவாசித்தா 1 மணி நேரத்தில் உன் வாழ்வு மாறும். எழுதி வச்சுக்கிறீங்களா? இது பொய்யா உண்மையா? இதை நம்பிதானே கையில பிடிச்சிட்டு வர, தூக்கிட்டு வர. என்ன உனக்கு ஆசை கூட பாய்ல பத்திரமா வச்சுக்கிறான். இதை எங்க வேணாலும் வச்சிடலாம். Whatever has been locked, உங்க மண்டலங்களில் எது எது பூட்டப்பட்டிருக்குதோ ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் உங்க வாழ்க்கையில இனி பிரவேசிப்பதில்லை. இதுவரைக்கும் இருந்த என்டரி
தேவன் ஒட்டைத்து தள்ளுறார் வெளியே. விசுவாசிக்கிறீங்களா? இதுவரைக்கும் இருக்கிற பிரச்சனை ஒன்னால முடியாது. உன் கேட்ட திறந்து வை. உள்ள நியாயம் உள்ள நியாயாதிபதி தன் வார்த்தைகளினாலே உள்ள பிரவேசிப்பதற்கு நீ இடம் கொடுத்தா போதும். தீட்டுள்ளது உள்ள வராது, அருவருப்பு உள்ள வராது, பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் மாத்திரம் அதிலே பிரவேசிக்கும். Whatever God allotted as presentations for you. பிரசன்டேஷன் அன்பளிப்பாக ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு எவைகள் எல்லாம் dominion பவராக கொடுக்கப்பட்டதோ, this month, right from this month, you will receive. It will be presented to your hands. அதை நீங்க பார்த்து பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமா? இதுவா நகனட், இதுவா உன்னுடைய அலங்காரங்கள், இன்னும் இருக்கிற அடுக்குகள் ஆவிக்குரியவைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் இதெல்லாம். இதை எந்த லூசிபருடைய கண்ணுக்கு தெரியாது. Because anointed, அபிஷேகம் பண்ணப்பட்டவை. Only thing open the door. எத்தனை பேர் விசுவாசிங்க? திறக்கிறதுக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? You will receive. You will inherit. நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அது உங்களுக்கு சுதந்திரமாக மாறும். சுதந்திரம் என்றால் நீ விலக்கரை கொடுத்தது போல அது யாராலையும் உன் பேர்ல உள்ளதை மாற்ற முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது உங்களால? ஜஸ்ட் அப்படி பத்த வைங்க. இன்னைக்கு லைட்டா பத்த வைங்க. எவ்வளவு பெரிய காடா இருந்தாலும் கொளுத்திடும். விரோதங்கள் அழிஞ்சு ஆவியானவர் உன்னை உயர்த்துவதை சொந்த கண்கள் காண. அது வெக்கமா இருக்கட்டும், நிந்தையா இருக்கட்டும். ஆஸ்திரேலியா வயசாச்சு, நான் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லையே. இன்னைக்கு பெற்றுக்கொள்கிற நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு பெற்றுக்கொள்கிற நேரம் வந்துருச்சு. இந்த நொடி பொழுத விசுவாசித்தீங்கன்னா, இப்போ கார் இல்ல, பஸ் அல்ல, it is a rocket. கார் பஸ் எல்லாம் தான் போகும். ராக்கெட்டு எங்க கொண்டு போகணுமோ தேவன் கொண்டு போவார். ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தோடு செபிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல தெய்வமே, எங்கள் வாசல்கள் பகலிலே திறந்திருப்பது போல பரலோகத்தில் எப்பொழுதும் திறந்திருக்கிற உம்முடைய வல்லமையினால் இந்த பூமியிலையும் செய்யப்படும்படி உம்முடைய வார்த்தைகளை கொண்டு என் இருதய கதவுகளை திறக்கிறேன். இதுவரையில் பயன்படாதிருந்த என்னுடைய தெய்வீக மண்டலம் திறக்கப்படுவதாக. பல யுத்தங்களை சந்தித்து வந்திருக்கிறேன், வெற்றியை பெற்றிருக்கிறேன். அது எனக்கும் என் மாம்சத்துக்குரியவை. ஆனால் the victory towards the spiritual realm, I surrender before you. I open my gates. சத்திய ஆவியானவர் எனக்குள் உட்பிரவேசிக்கிறார். Let the mind be renewed today. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் அல்ல, கிறிஸ்துவின் மகிமை இன்னதென்று உணரத்தக்க இந்த வாக்குத்தத்த வார்த்தையானது எனக்குள் கிரியை செய்யட்டும். My gates are opened fully. என் இருதய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது முழுமையாக. தேவனுடைய பரிபூர்ணத்தின் ஆசீர்வாதங்கள் எனக்குள் நிரம்பப்பட ஆண்டவரே. இழந்து போனதோ கிடைக்க பெறாததோ இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆகாய் 2:19 படியாய் என் ஆவிக்குரிய கதவுகள் திறக்கப்பட்ட ஒரு வல்லமையின் மகிமையான தேவனுடைய பிள்ளையாய் என்னை மாற்றியிருக்கிறேன். This word has pierced to destroy all the negative realms of the spirit of Lucifer, the spirit of darkness, the spirit of iniquity, the spirit of ignorance. Now, as the bright day, I spend my night. பகலிலே வீராக இரவிலே நிலவாக உன்னை சேதப்படுத்தாது என்று சொன்ன தேவன்
என் கதவுகள் பகலிலே திறந்திருப்பது போல 24 மணி நேரமும் பரலோகத்திலே செய்யப்படுவதை இந்த பூமியிலே நான் சுதந்திரித்துக் கொள்ள அநேகருக்கு சாட்சியாக இருக்கவும் ஆவியானவர் என்னை நடத்தும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறார். This day I surrender, I submit, not myself, my total soul and authority given to me unto your gracious hands, so that you can bless me with your gracious hands, with abundance, with support and surplus. அது எனக்கும் துணையாக, அது நிரம்பி வருகிற மற்றவர்களுக்கும் துணையாக நிற்பதற்கு I am being blessed by the word of the God. எனக்குள் எழும்பி பிரகாசிக்கட்டும், அக்கினி எழும்பட்டும், அது கொழுந்து விட்டு எரியட்டும். மாம்சமான யாவர் மீதும் கடைசி நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னதே கிறிஸ்து பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த மகிமையின் வார்த்தை ஆவிக்குரிய வல்லமையாய் என்னை நிரப்பட்டும். உடைந்து போயிருக்கிற my life, my structure, my spiritual realm இன்றைக்கு திறவுகோல் பகலிலே திறக்கப்பட்ட அந்த திறவுகோலின் கதவை போல இந்த பூமியிலே எனக்காக செய்யப்படுவதாக. அந்த மகிமையை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 படி, where there is liberty, the power of the Holy Spirit has delivered you. எங்க உரிமையை பெற்றிருக்கிறாயோ அங்கே கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் உடைக்கப்பட்டன. You are being delivered by the word of the Lord. கனாயை காண்கிறது போல முகமுகமாய் உன் எதிர்காலத்தை நீ பார்க்கலாம். You can vision the power of anointing of the blessings right now. எதை நீ விசுவாசிக்கிறையோ, God has made an assignment with you, an agreement with you, and powerful anointment with you to see the powerful blessings of the holy heaven upon you, your family, your ministry, your business, at your hands today. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறார். ஆண்டவர் சொன்னார், பேதுரு கேட்டார், சாமி இதெல்லாம் முடியுமா? 19:25 சீஷர்களுக்கு சந்தேகம். Why? They have not yet visited the living divinity. அவர்கள் கண்டதில்லை, பார்த்ததில்லை வெளியேறப்பட்ட நடமாடுகிற மகிமையை. கிறிஸ்துவை பார்த்து கேட்டார்கள். ஆண்டவர் மத்தேயு 19:26 சொன்னார், மனுஷனால் கூடாததுதான் தேவன் என்கிற வார்த்தை, தேவன் என்கிற வல்லமை, தேவன் என்கிற பிரசனத்தினாலே எல்லாம் கூடும் என்று வாக்குரைத்தார். பேதுரு நிழல்பட்டு சுகமானார்கள். ஐயா, ஒரு சாம்சானுமேவை கொண்டு நிழல்பட்டு சுகமாக்குற வல்லமையை கொடுப்பார். ஒரு ஆல்பர்ட்டை கொண்டு கொடுப்பார், மோகனை கொண்டு கொடுப்பார், ஜேவிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு கொடுப்பார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரை கொண்டு தேவனால் அற்புதத்தை செய்ய முடியாது. He can lift up any individual. தேவச்சனே, ஆவியானவர் உனக்குள் இறங்கி இருக்கிறார். ஐயா, உனக்குள் வல்லமையை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஐயா, ஒரு அக்கினி புறப்படுகிறது உனக்குள்ள. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இனி சூரியன் உன் தேசத்திலே அஸ்தமிப்பதில்லை. இனி சந்திரன் உன் நகரத்திலே ஒளிவிடாமல் இருப்பதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமானார். உன் துக்க நாட்கள் முடிந்து வா. எங்களை நடத்தி பலப்படுத்துங்கப்பா. நாங்கள் அல்ல, நீரே எங்களை தெரிந்து கொண்ட பாத்திரம். நீரே எங்களை உயர்த்துகிற பாத்திரம். நீரே எங்களை ஸ்திரப்படுத்துகிற பாத்திரம். இந்த வெறுமையை உங்க வல்லமையால் நிரப்ப 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 இன்று முதல் ஒரு மகிமையை நான் பெற்றுக்கொண்டேன். இந்த நேரம் முதல் ஒரு மகிமையை நான் வல்லமையினால் பெற்றுக்கொண்டேன். I have anointed by the Spirit of the Jesus Christ. I have been anointed by the fire, by the Holy Spirit through Lord Jesus. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறார். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.